அன்பின் இனிய நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆறுகள் தொடர் நிகழ்ச்சியில் இந்த கோரையாறு 15வது ஆறு. அறிவியல் ரீதியாக பல செய்திகளை இதுவரை நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஆறுன்னா என்ன, அதில் துணை ஆறுன்னா என்ன, கிளை ஆறு, அப்புறம் வரத்து கால்வாய், போக்கு கால்வாய், அந்த ஆறுகளோடு தொடர்புடைய அறிவியல் செய்தி ஒரு பக்கம், அந்த நதி எங்கெல்லாம் போகுதோ அந்த ஊர் சம்மந்தமான சரித்திர செய்திகள் ஏதாவது இருக்குதா அப்படின்ற செய்திகளையும் நம்ம இதில் இதுவரைக்கும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் இப்போ நம்ம இந்த கோரையாறு பற்றி பார்க்கலாம். இந்த கோரையாறுன்னு சொல்லும்போது உண்மையிலே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. கோரையாறுன்னா நான் நினச்சிட்டு இருந்தேன் தமிழ்நாட்டில் ஒரு ஆறு தான் கோரையாறு அப்படின்ற பேரில் இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னும் சில மாவட்டங்கள்லேயும் இதே பெயரில் வேறு ஆறுகள் இருக்குது அப்படின்றது தெரியுது. இந்த கோரையாறு எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய ஒரு ஆறு அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் இல்லை, இது கல்லாறு என்று சொல்லக்கூடிய ஆற்றினுடைய ஒரு துணையாறு. இது பிறக்கக்கூடிய இடம் கிழக்கு தொடர்ச்சி மலை. அந்த கிழக்கு தொடர்ச்சி மலையில் குறிப்பாக பச்சை மலை என்று ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் கோரையாறு என்ற ஒரு கிராமத்தில் இந்த ஆறு உற்பத்தியாகுது. உற்பத்தியாகி அதே மாவட்டத்தில், பெரம்பலூர் மாவட்டத்தில் ஓடக்கூடிய கல்லாறு என்ற ஆறோடு இது சங்கமமாகுது. இந்த பச்சை மலை பார்த்திங்கன்னா இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு பகுதி. இந்த பச்சை மலை 3 மாவட்டங்களில் பரவி இருக்குது. ஒன்று பெரம்பலூர் மாவட்டம், இன்னொன்று திருச்சி மாவட்டம், இன்னொன்று சேலம் மாவட்டம். கோரையாறு என்பது ஒரு நீர்வீழ்ச்சியாக தான் விழுது பச்சை மலையில். அதுக்கு பிறகு தான் அது ஆறாக உருவெடுத்து ஓடுது. அதனால் அந்த மாதிரி ஓடக்கூடிய இடம் கோரையாறு என்ற ஒரு கிராமத்தில் இது பிறக்குது. இந்த பெரம்பலூர்லேருந்து கிட்டத்தட்ட 72 கிலோமீட்டர் இருக்குது இந்த இடம். இதில் இந்த கோரையாறு மட்டும் கிடையாது, மஞ்சள் அருவி நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீர்வீழ்ச்சி, அதே மாதிரி மயிலூத்து அருவி நீர்வீழ்ச்சி அப்படின்ட்டு 2 நீர்வீழ்ச்சிகள் இருக்குது. இது இல்லாமல் பல சிறிய நீர்வீழ்ச்சிகளும் இங்கே இருக்கிறதா தெரியுது. அதே மாதிரி இங்கே ஓடக்கூடிய ஆறுகளில் பார்த்திங்கன்னா முக்கியமான ஆறுகள் ஒன்று நம்முடைய கோரையாறு, இன்னொன்று சுவேதா ஆறு, இன்னொன்று கல்லாறு, இப்படி பல ஆறுகள் இதில் ஓடுது. ஆகையினால் இந்த பச்சை மலையை மாவட்ட அளவில் ஒரு சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கான முயற்சிகள் நடக்குது. காரணம் என்னன்னா, இந்த கோரையாறு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை ஒரு நீர்வீழ்ச்சி என்று தான் அவர்கள் நினைக்கிறார்கள், ஆறுன்றதை விட. அதனால் இதை ஒரு குற்றாலம் மாதிரி, பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய குற்றாலம் என்று சொல்லுகிறார்கள். இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்களும் அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களும் இந்த நீர்வீழ்ச்சியை பார்ப்பதற்கு இதை ஒரு சுற்றுலா தலமாக இதை மாற்றி இருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்திங்கன்னா, இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதங்களில் தான் இந்த நீர்வீழ்ச்சியில் நீர் ஓடும். அந்த சமயத்தில் தான் இந்த ஜனங்கள்லாம் அங்கே போய் பார்க்குறாங்க. ஆகையினால் இதை நம்ம பருவகால ஆறு என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். இந்த கோரையாறு இருக்கக்கூடிய பகுதி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேப்பந்தட்டை என்ற ஒரு தாலுக்காவில் இருக்குது. பெரம்பலூரில் இந்த நீர்வீழ்ச்சியை நம்ம பார்க்கணுன்னா, பெரம்பலூரில் பஸ் ஏறினா நேராக அந்த கோரையாறு போய் இறங்கலாம். எவ்வளோ தூரம்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 69 கிலோமீட்டர். அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நம்ம நடந்து போகணும் இந்த நீர்வீழ்ச்சியை போய் சேர்றதுக்கு. துறையூர்லேருந்து மலைப்பகுதி, அதில் நிறைய ஹேர்பின் பெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 14 ஹேர்பின் பெண்டு இருக்குன்றாங்க. இது ஒரு சுற்றுலா தலமாக இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. இந்த சுற்றுலா செல்பவர்களுக்கு இந்த மாதிரி கொண்டை ஊசி வளைவுகளில் ஹேர்பின் பெண்ட்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகளில் ரொம்ப உற்சாகமாக பயணம் செய்ய விரும்புகிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த கோரையாறு இருக்கக்கூடிய பகுதி ஒரு மலைப்பகுதி, பச்சைமலை பகுதியில் இருக்குது. மலையாளிகள் என்று சொல்லக்கூடிய மக்கள் இங்கு வசிக்கிறார்கள். இந்த மலையாளிகள் அப்படின்னு சொன்னால் கேரளாவில் இருக்கக்கூடியவர்கள் அல்ல. இங்கே இருக்கக்கூடியவர்கள் பழங்குடி மக்கள். பழங்குடி மக்கள் தான் இங்கே வசிக்கிறாங்க. இங்கே விவசாயமெல்லாம் செய்கிறாங்க. இங்கே முக்கியமான விளைபொருள் என்பது பலாப்பழம் தான். அது இல்லாமல் தானியங்களும் பயிர் செய்கிறாங்க, நெல் செய்கிறாங்க, இதர சிறுதானியங்கள் செய்கிறாங்க. இப்போ சமீப காலமாக காப்பியை இங்கே அறிமுகம் செய்திருக்காங்க. மாநிலத்தினுடைய உட்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் இது. இன்னொன்று ஏற்கனவே இது திருச்சி மாவட்டத்தோடு இணைஞ்சிருந்தது. அதுக்கு பிறகு 1995ஆம் ஆண்டு இதை திருச்சி மாவட்டத்திலிருந்து பிரித்தார்கள். திருச்சி மாவட்டத்தை 3 பகுதிகளாக பிரித்தாங்க. அதில் ஒன்று திருச்சி மாவட்டம், இன்னொன்று பெரம்பலூர் மாவட்டம், இன்னொன்று கரூர் மாவட்டம். அந்த மாவட்ட நிர்வாகம் இந்த பச்சைமலை பகுதியை ஒரு சுற்றுலா தலமாக உருவாக்குவதற்கான முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஆறுகளை சுற்றுலா தலமாக அது மாறும்போது மாசுபடுவதிலிருந்து அதை நம்ம பாதுகாக்கணும். அதுக்கு முக்கியமான பொறுப்பை மாவட்ட மக்கள் தான் எடுத்துக்கணும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.